ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு நிறைய பேர் அக்கா நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க போல், ஒயிட் ஸ்டுடியோலையும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட் பண்ணால் நீங்கள் ஏன் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ பிஸியாக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ நான் அந்தளவுக்குலாம் பிஸியெல்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். 20ஆம் தேதிக்கு ரொம்ப பிஸியாக இருப்பேன், அக்கௌண்ட்ஸில் ஒர்க்குன்னு சொன்னேன். அதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் ஏன் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் சாரி தான். ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் தூங்கும் போது நான் ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப்பில் யாராச்சும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒன்று லைக்காச்சும் பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமலாம் யாருக்கும் இருக்க மாட்டேன். ஸோ யாருக்காச்சும் மிஸ் ஆகி நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா உண்மையிலே சாரி. ஃபஸ்ட்டு கொஷின் யார் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே சொந்த ஊர் பெங்களூரா இல்லை தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தமிழ் நல்லா பேசுகிறீங்களேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுவும் கரெக்டான கொஷின் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் படித்தது எல்லாமே தமிழ்நாடு தான். தருமபுரி பொண்ணு. தருமபுரி தான். தருமபுரினா தங்கமான பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தருமபுரி பொண்ணு தான். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே செட்டில் ஆகிருக்கேன். ஸோ இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கிறதா இல்லைன்னா தெரியல. தமிழ்நாடுக்கு வந்துடுவோம். சொந்த ஊருக்கே நாங்கள் வந்துடுவோம். சொந்த ஊருக்குனா ஒசூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு வந்துடுவோம். ஸோ இங்கே இருக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்கல தான். ஸோ ரெண்ட்டே 10,000 கட்டுறோம். நம்ம சம்பாதிக்கிறதே பாதி காசு அதுக்கெலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னத்தை மிச்சம் பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுக்கு வந்துடுவோம். இங்கே இன்னொரு 1 இயர் அப்படி தான் இருப்போம். பார்க்கலாம். இன்னொரு 2 மந்த்தில் நம்ம ஒசூர் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் இது தான். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் என்னத்தை சாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எல்லோரும் என்னத்தை சாதிக்கிறாங்களோ நானும் அதை தான் சாதிக்க போகிறேன். எல்லோரும் எல்லாத்துக்காக வராங்க, சம்பாதிக்கிறதுக்காக. நானும் எதுக்கு வந்திருக்கேன், சம்பாதிக்கிறதுக்காக. அதேமாரி நீங்கள் என்னத்தை சாதிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எதுவுமே சாதிக்கல. நான் ஃபஸ்ட்டு போட்டு எஜுகேஷன் வீடியோ தான். ஸோ எஜுகேஷன் வீடியோ வியூஸ் ஒழுங்காக போகலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணி போட்டுட்ருந்தேன். இப்போ ரொம்ப பிஸியாகிட்டனால டியூட்டினால எந்த வீடியோவும் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கேமரா ஸ்டாண்ட் இல்லாதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ கேமரா ஸ்டாண்ட் வாங்கிட்டேன். நேற்று தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வீடியோ ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம், லைவ் எடுக்கலாம், ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இத்தனை நாள் நானே கையில் வச்சுருந்து வீடியோ எடுக்கணும். ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். இனிமேல் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் ஊருக்கு போகிறேங்க. நான் ஊருக்கு போனால் 1 மாதம் வர மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தைன்னு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவேன். குழந்தை போக போகிறேன். 1 மாதம் வர மாட்டேன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் தான் வந்துடுவேன். அது எப்போ போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் 4வது கொஷின் என்ன அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீங்கள் கேட்ட கொஷினுக்கு எல்லாத்துக்குமே நான் எவ்வளோ வீடியோவில் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்க. ஸோ நான் ஒரு வீடியோவில் கூட ஷார்ட்ஸில் டான்ஸு ஆடினாங்க பார்த்தீங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷனு, அவங்க ஒரு சில டைம் கூட இல்லை அப்படின்னா மெட்ராஸ் போயிடுவாங்க. ஒரு சில டைமில் கம்பெனியில் மீட்டிங் இருக்கும் நைட் டைமில். ஸோ போயிடுவாங்க. எனக்கு உங்களுக்கு இருந்து பழகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் எனக்கு இருந்து பழகிட்டேன். எனக்கு எந்த ஒரு சங்கட்டமும் கஷ்டமும் இல்லை. நான் தனியாக இருந்து பண்ணுறது எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. கஷ்டம்னு ஒரு டைம் நம்ம இருந்து தான் ஆகணும். எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம இருந்து பழகிக்கணும். ஸோ நான் அப்படி பழகிட்டேன். நீங்களும் அப்படி பழகிக்கோங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் தான் முடிச்சுக்கலாம். 5வது கொஷின், உங்கள் குழந்தை உங்கள் கூட தான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. என் குழந்தை என் கூட இருக்கிறானா எங்கள் அம்மா கூட இருக்கிறானான்னு சொல்லிவிட்டு நீங்களே தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் யாருக்கு பண்ணுறீங்களோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என் குழந்தை என் கூட இருக்கிறானா இல்லை எங்கள் அம்மா கூட இருக்கிறானான்றது நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்லலை. தெரிஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் 6வது கொஷின் அக்கா இந்த கைக்கு ஒரு வளையல் போட்டிருக்கிறீங்க, இந்த கைக்கு ஒரு வளையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் கேட்டீங்க. நான் பைத்தியெலாம் இல்லை. எது கிடைக்காது அதை எடுத்து போட்டுட்டு போயிடுவேன். வலையிலே போடாமல் தான் இருந்தேன். வலையில் போடாமல் இருந்தேன். எங்கள் டியூட்டிலேருந்து எங்கள் மேடம் திட்டுவாங்க. வலையில் போடணும், பொட்டு வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அதனாலவே நான் பாதி பொட்டு வைக்குவேன். அக்கா ஏன் நீங்கள் 6வது கொஷின் அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் இதோட ஒல்லியாக இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். 3 kg வெயிட் போட்டிருக்கேன். ஸோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ் ஸ்டாண்டிங் ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழுந்துக்கிட்டே தூங்குவேன்.
எனக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த வேலையை விட்டு எப்போ வரலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கு தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. கால வலியெல்லாம் கம்மியாக இருக்குது. இந்த கொஷின் வந்து இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் நைட்டில் ஏன் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுவும் வந்து கரெக்டாக நீங்கள் கொஷின் தான். நான் டியூட்டிலேருந்து வரதுக்கு 10 மணி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு எரிச்சல், கேஸ்ட்ரிக் எல்லாமே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன். வீட்டில் சமைக்க முடியல அப்படின்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வருவேன். நீங்கள் கேட்ட கொஷினுக்கு எல்லாமே பதில் நான் சொல்கிறேன். அக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து பார்ட் 2வாக போடுறேன். பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? பாய். தேங்க்யூ.